மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே பண கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுல கஷ்டங்கிறது கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது. பெரும்பாலும் மனிதனாக பிறந்துட்டாலே மன கஷ்டம் இல்லாதவங்க இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கிறது இருக்குது. ஆனாலுமே இந்த நேரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகம்தான். எவ்வளோ பாடுபட்டாலும் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றங்கிறது தரக்கூடிய அமைப்பு இல்லை. வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் ஒரு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை சரி பண்ணி கொண்டுட்டு வந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனைங்கிறது கொஞ்சம் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை. கை நிறைய பணம் சம்பாரிச்சா கூட அடுத்த நிமிஷம் அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியாத சூழ்நிலை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கையில் பணங்கிறது தங்கலை, கொஞ்சம் கூட சேமிக்க முடியாத சூழ்நிலை. ஒன்று குழந்தைகள் வழியில் செலவு வந்துடுது, இல்லைன்னா பெற்றவங்க வழியில் செலவு வந்துடுது, இல்லைன்னா இந்த சொந்த பந்த வகையில் ஏதாவது செலவுங்கிறது நேரம் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய அமைப்பு தான். கையில் வருமானம் வரத்துக்கு முன்னாடியே செலவுங்கிறது வாசப்படிக்கு முன்னாடி நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் பெரும்பாலும் மிதுன ராசி என்பது கடந்துட்டு வரீங்க. இந்த பண கஷ்டத்தை கூட சமாளிச்சிடலாங்க, கடன் வாங்கியாவது அதை சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த மன கஷ்டம் இருக்குதே, சாதாரண வழக்கமான வேலையை கூட செய்ய முடியாத அளவுக்கு இந்த நேரம் மனசில் கஷ்டங்கிறது இருக்குது. ஆனால் வெளியில் நீங்கள் காட்டிக்கிறது இல்லை. இந்த மிதுன ராசி என்பதுடைய பலமும் இதுதான், பலவீனமும் அதுதான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், வெளியில் கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க. தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ பாடுபடுறோங்கிறத வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா யார்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் போய் ஒரு கையேந்து நிற்கணும், ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கணுங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் தான் சொந்த முயற்சியால் தான் முன்னுக்கு வரணும்னு யோசிக்க விடுங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். அதனாலேயே என்னவோ உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது. மன அழுத்தம், மனக்குழப்பம், யார்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. மனசுக்கு நெருக்கமானவங்ககிட்ட கூட உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப தயக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க. இந்த நேரம் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் அதனால தான் நடக்குதுன்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப இந்த பண கஷ்டம், மன கஷ்டம், இது எல்லாமே நீக்கக்கூடிய விஷயம் என்னென்ன? இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஒரு பரிகாரமாக கூட நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க. அந்த வகையில் எப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, இது எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் 7 நாட்களுக்கு மிதுன ராசி என்பது எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, ராசியில் குரு இருக்கிறாருங்க. ஏதோ ஒரு வகையில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தை எடுத்துக்கிறீங்க, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்கன்னா அது சரி வருமா வராதாங்கிற ஒரு குழப்பங்கிறது இருக்கும். மனசுலையுமே ஒரு சரியில்லாத சூழ்நிலை தான். ஆனால் அதே குரு சிறப்பான பார்வையாக 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பலப்படுத்துகிறாரு. இந்த 3 இடம் பலப்படுறப்ப உங்களுக்கு பிரச்சனைங்கிறது பெருசாக வர வாய்ப்பில்லை. பிரச்சனை வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் பிரச்சனைங்கிறது கொடுக்காது. மன தைரியம் தான் வேணும். அதுக்குள்ளே நீங்கள் குழம்பிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையிலுமே ரொம்ப வலிமையான கிரக அமைப்பு இருக்கிறதால முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. சூரியனும் வலிமையாக இருக்கிறாங்க. அரசாங்க காரியத்தில் முயற்சி செய்கிறீங்க, அரசாங்க சம்பந்தமாக எந்த முயற்சி செஞ்சாலும் அந்த நேரம் சிறப்பாக இருக்கும். செய்யக்கூடிய தொழில், கூட்டு தொழிலில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குதுங்க. சுக்கரனும் பலமாக இருக்கிறாங்க. ஒரு சிறப்பான நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தான். என்ன ஒன்று, இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தாய் தந்தை கிட்ட நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமாக தந்தை வழி உறவு, சொந்த பந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஏற்கனவே அவங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு ஒத்து வராது, நீங்கள் எடுக்கிற முடிவு அவங்களுக்கு ஒத்து வராது. இப்படியே தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இந்த நேரத்துலையுமே பெரும்பாலும் இந்த தந்தை வழி உறவு வகையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், பேச்சுவார்த்தையிலும் கவனம் கொடுக்கணும். இந்த வண்டி வாகனத்தில் எல்லாமே கொஞ்சம் தொந்தரவு வைக்கிங்க, செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வண்டியை நீங்கள் பராமரிக்க பாருங்கள். வீடு கட்டுறது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரத்தில் நிறைய பேர் முயற்சி செய்வீங்க. கொஞ்சம் தாமதமாகி தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். பல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. சூரியன், புதன், கேதுவோட சேர்க்கை இந்த நேரம் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். புதுசாக ஏதாவது முயற்சி செய்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம். மனசில் பாரம் குறையக்கூடிய வாய்ப்புங்க, நிம்மதி இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வீடு மாற்ற செய்யணும், வேலை மாற்றணும், இல்லைன்னா ஊர் மாற்றணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பிரிவுன்னு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கும். ஒரு நல்லபடியாக அந்த சொத்து பற்றி எல்லாமே பிரிச்சுக்கிட்டு போகணும், அதை வச்சு நம்ம அடுத்த நிலைக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுமே இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு அது சாதகமும் முடிஞ்சிருக்காது. ஆனால் இந்த நேரம் அதை பற்றின பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்தலாம். அது சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாகப்பிரிவினை சம்பந்தமாக, இந்த சொத்து சம்பந்தமாக இந்த நேரம் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா சுமூகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தாராளமாக முயற்சி செய்ய பாருங்க.
அதே மாதிரி இந்த நேரம் சுப நிகழ்ச்சி கொஞ்சம் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளால் அடுத்தடுத்து செலவும் காத்திருக்குது. உங்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சி இருக்குதோ இல்லையோ, இந்த சொந்த பந்த வகையில், சகோதர வகையில் இந்த சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அதனால் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே தொழிலில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு, செலவை ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. பொருளாதாரத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. என்ன ஒன்று, இந்த நேரம் கொஞ்சம் இந்த சொந்த பந்த வகையில் தான் மனசாபங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். தந்தை வழி உறவு வகையில் கொஞ்சம் அதில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க. குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆசைப்பட்ட கோவில் குளத்துக்கு எல்லாமே போயிட்டு வருவீங்க. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. வேலை சம்பந்தமாக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குங்க. இந்த வேலை செய்யலாமா, வேறு வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கக்கூடியவங்களாமே இருப்பீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் வேலையில் பொறுமையாக இருக்க பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இந்த வேலையை பற்றின சிந்தனை ஏற்படுத்திக்கிறது நல்லது. இப்போதைக்கு நீங்கள் வேலை மாற்றுறது வேண்டாம். பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். வாழ்க்கை துணையோட பேச்சு கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பிறந்த வீட்டு சம்மந்தமாக இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தட தாமதம் இல்லை, சிறப்பாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். தந்தை வழி ஒரு வகையில் உங்களுக்கு பெண்களுக்கு இந்த நேரம் பெருசாக பாதிப்பில்லை, நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதுமாரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய தோற்றங்கிறது பொலிவு பெறும், கவரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் தோற்றமே ஒரு பொலிவாக இருக்கிறதால மனசில் தன்னம்பிக்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதனால் உங்கள் சிந்தனை நீங்கள் தெளிவு வச்சுருக்க பாருங்கள். எடுக்கிற முயற்சியை நேர்மறை சிந்தனையை வைக்க பாருங்கள். கண்டிப்பாக சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. குலதெய்வம் தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக காப்பாற்றக்கூடிய விஷயமே. இன்னும் ஒரு சில வழிபாட்டு முறை எல்லாமே இருக்குது. ஆனால் குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை மிதுன ராசி அன்பர்கள் பெற போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாயும் ஜென்ம குருவும் இந்த நேரம் இருக்கிறதால கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் அலைச்சலாக தான் இருக்கும். உடம்புல ஒரு சோர்வாக இருக்கும். எந்த வேலையும் உங்களால் கவனம் கொடுக்க முடியாது. எந்த வேலையாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் தான் யோசிப்பீங்க. ஆனால் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். அன்னன்னைக்கான வேலையை அன்னன்னைக்கு செய்ய பாருங்கள். உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. பெருசாக நீங்கள் முயற்சி செய்கிறது வேண்டாம். செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா போதும், சிறப்பாக இருக்குது. கேது சூரிய பகவானால் எடுக்கிற வேலை சிறப்பாக இருக்கும். எந்த நெருக்கடி இல்லை. வருமானம் சிறப்பாக இருக்குது. குழந்தைகளோட நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். குழந்தைகளுடைய நடவடிக்கையில் கவனம் கொடுக்க பாருங்கள். ஆயுள் ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை, ஆனால் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கூடவே குருப்பாரும் இருக்கிறதால தொழில் முன்னேற்றம் சிறப்பு தான். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வேலையில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நடக்கும். இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம், பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடக்குங்க. நினச்ச வேலை நினச்சபடி நடக்கும். நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் கொஞ்சம் எல்லா வேலையிலும் கவனம் கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை செய்யாதீங்க. ஒரு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு வேலைக்கு போகிறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இருக்கிறார். எதுக்கு எடுத்தாலும் அலைச்சலை தான் தருவார். ஆனாலுமே சாதகமாக தான் முடியும். இடமாற்றம் சம்மந்தமாக எதிர்பார்த்து நின்னீங்கனாலும் கிடைக்கும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு முயற்சி செஞ்சாலும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்கும். கையில் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் வெள்ளி சனிக்கிழமை நாட்களில் மட்டும் புதுசாக முயற்சி செய்யுங்கன்னா கொஞ்சம் வேண்டாம், அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம், மனசில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது, கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கஷ்டம் எப்போ தான் தீரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு கால வேலை இருக்குதுல்ல, அந்த வேலையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டில் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி தேவிக்கு நீங்கள் தொடர்ந்து, இல்லைன்னா துர்கா தேவிக்கு தீப ஏற்றி ஓம் தும் துர்காய நமகங்கிற இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்ல பாருங்கள். நிச்சயம் மன கஷ்டம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓம் தும் துர்காய நமக இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் துர்கா தேவியை நினச்சி உங்கள் மனசு இருக்கக்கூடிய கரைய கஷ்டத்தை உங்கள் குறைய சொல்லி நீங்கள் மனதார உங்களால் எவ்வளோ முடியுமோ குறைஞ்சது ஒரு 108 முறையாவது நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரப்ப மன கஷ்டங்கிறது தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பண கஷ்டம் இருக்குது, ஒரு சேமிக்க முடியல, அடுத்த நிலைக்கு என்னால் வர முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மனதார வேண்டிட்டு நீங்கள் உண்டியல் வாங்கி வீட்டில் வச்சு அதில் ₹1 நாணயமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் தினமுமே ஒவ்வொரு ரூபாய் நாணயமாக ஒரு மாதத்திற்கு நீங்கள் சேமித்து அதை நீங்கள் பொறுத்த வரைக்குமே அதை கொண்டு வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்க பாருங்கள். இப்படி செய்கிறப்ப பல கஷ்டம் நீங்கள் கூட வாய்ப்பு அமைச்சிருக்குது. அதே மாதிரி தான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் செய்கிறது நல்லது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம், உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
உங்கள் உள்ளங்கையில் இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள், இந்த வெல்லம் சக்கரை மாதிரி இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருளை நீங்கள் வச்சு மனதார வேண்டி தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசப்படிக்கு வெளியில் நீங்கள் வச்சுட்டு தூங்க பாருங்கள். இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப பல கஷ்டங்கள் குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா மனக்குறை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறை, இது எல்லாமே நீங்கக்கூடிய விஷயங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.